Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. குணச்சித்திர கதாபாத்திரங்கள் மட்டுமே சினிமாவை தாங்கி பிடிக்கிறது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மள அறியாம சினிமா ஒரு லேயர் மாறுமா. தக்க வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கான மெனக்கடை அந்த தக்க வைக்கிறது அது எதுக்குள்ள அடங்குது? அது எதுக்குள்ள அடங்குது அப்படின்னா பின்னாடி நம்ம வாழ்க்கையை நோக்கி பார்த்தோம்னா தெரியும். 15 வருஷம் ஆய்படாத பாடு. கடைசியா அந்த ஒரு 2 பேரும் மாலை மாத்திக்கிற அந்த சீன் ஆமா 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 அப்பாடா ஒரு மனநிறைவு வந்து எல்லாருக்குமே அங்கே ஜஸ்டிஸ் கிடைக்கும் போது இவருக்கான ஜஸ்டிஸ் யார் மாப்பிள்ளன்னு நான் என்ன யோசிச்சேன்னா யாராவது ஒரு ஆள் வெடிக்கு கூடியா அப்படின்னு தேட்டர்ல இருந்து அப்படின்னு பார்த்தா ஒரு இது கூட வரல. நான் அதை யோசிச்சு பார்த்தா இவர்களுக்காக ஒரு கதையை, இந்த கதைக்கு இவங்க தான் இருக்க முடியும், இதில் வந்து ஒரு கதாநாயகன் வர வேணாம், இந்த கதைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நாயகனாக இருந்தால் போதும், அந்த மாதிரியான அப்ரோச்சஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சா? ஒரு 2 கதை சொன்னாங்க, அது இன்னும் முடிவாகலை. அது சில சொல்ல முடியாத காரணங்கள் இருக்கு. குணச்சித்திர கதாபாத்திரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவா பண்றது கதையின் நாயகன் நான் எங்க தலைவா, ஹீரோவெல்லாம் கிடையாது தலைவா. அந்த ஆசையில மிடில் கிளாஸ் அமைஞ்சது தலைவர். அதுக்கு நான் தகுதி இல்லாத ஆள் தான். நான் வில்லனா எதனால ஆகணும்னு நினைச்சீங்க? இப்போ ஏன்னா இப்போ சினிமாவுக்கு வரவங்க வந்து அதுக்கெல்லாம் ஒரு லாஜிக் இல்லை தலைவா. எல்லாம் நான் அப்போ வந்து இந்த 6 அடி இருந்தேன், ஓங்கு தாங்க இருந்தேன். இப்போ வில்லனா அப்படின்னு சொன்னே எடுத்தோடனே ஹீரோ மெட்டீரியல் கிடையாது. நம்ம தோணுனே சரி படத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா வில்லன் அந்த பிராஸ்ராஜ் சார் படம், நாசர் சார் படம், நாசர் சார் படம், இவங்களெல்லாம் பார்த்தது சரி வந்து ஓங்கு தாங்க இருக்கும்போது இல்லைன்னா அடி வாங்குவான் அப்படி நான் சினிமா வெளியே இருந்து வந்தப்போ அப்படின்றபோது அப்போ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படித்தான் வந்தேனே தவிர இதுக்கு ஒரு பெரிய லாஜிக் இதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்தேன். ஓகே, இந்த குணச்சித்திர கதாபாத்திரம் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப பலமாயிட்டு இருக்கு. ஒரு படத்துல முன்னெல்லாம் குணச்சித்திர கதாபாத்திரங்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்காக ஒரு 2 சீன் வச்சு ஓகே, ஒரு குடும்பத்தில் அண்ணன் இருக்காங்க தம்பி இருக்காங்கன்னா அந்த அண்ணன் தம்பியை காமிச்சிட்டு மட்டும் நகரக்கூடிய சினிமாவா ஒரு சில காலகட்டங்கள் இருந்தது. இப்போ வந்து ரொம்ப அது குணச்சித்திர கதாபாத்திரங்கள் மட்டுமே சினிமாவை தாங்கி பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயமா இப்போ இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் அது ராம்குமார் சார் முதல் நாள் பேசியிருக்கும் போதே இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளை அறியாமல் சினிமா ஒரு லேயர் மாறுமா. திடீர்னு பார்த்தீங்கன்னா பேய் படமாக விடும், திடீர்னு பார்த்தீங்கன்னா லவ் படமாக விடும். அந்த ஒரு லேயர் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த லேயர் இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த குணச்சித்திரத்துக்கு. அதுவும் மலையாள படங்கள் நிறையா பார்க்குறோம். அவங்க இதில் பார்த்தீங்கன்னா குணச்சித்திரம் அந்த பாதிப்பு இப்போ பேன் இண்டியா மூவி ஆனோடனே எல்லா படமும் பார்க்க ஆரம்பிக்கும் போது இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிறாங்க. ஆமாம், அப்படின்னா அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஐயானா எம்ஜிஆர் ஐயா தான், அஜய் ஐயானா சுவாஜயா, ரஜினி சார்னா ரஜினி சார் தான், கமல் சார்னா கமல் சார் தான். ஆமாம், ஆனால் அவங்க தான் அப்படியே அவங்க தான் பேக் ஆஃப் த போன் படத்துக்கே அவங்க தான் மெயின் போன் மாதிரி அவங்க தான் இழுத்துட்டு போங்க. இப்போ கொஞ்சம் பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படி இந்த லேயர் இப்போ இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். குணச்சித்திரம் வர்றவங்க தன்னோட கதாபாத்திரங்க அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ தாய் கிழவியே எடுத்துக்கங்க. தாய் கிழவியில் பார்த்தீங்க அப்படின்னா மேம் ராதியா மேம் தான், அவங்க சொல்லவே தேவையில்லை. ஆனால் அதை தாண்டி வந்து இந்த கதைகளை பகிர்ந்து கொடுக்குற விஷயம் இருக்குல்ல, அது உண்மையிலே அந்த டைரக்டர் ரொம்ப அந்த மாதிரி டைரக்டர்ஸ்லாம் நிறையா வரணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ஒரு லைஃப்பில் இப்போ அது மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் வரும்போது புது முகங்கள் நிறையா உருவாகும் போது அந்த இது இந்த லேயருக்காக நான் சொல்கிறேன். இப்போ உள்ள லேயர் நல்ல லேயராக இருக்குது. இதில் புதுமுகங்களாக நம்ம ஜெயிச்சு வர்றது ரொம்ப டக்குன்னு ஒரு எக்ஸ்போஸ் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதான் இந்த லேயர் எந்த அளவுன்னு தெரியல. சினிமா வந்து இன்ன வரையும் எனக்கு ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. என்ன ஆமாம் என்னடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கும் சில விஷயங்கள்லாம். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு முண்டாசுப்பட்டி பண்ணுறோம், அடுத்தடுத்து 2 படங்கள் பண்ணுறோம், ஓகே நம்ம வந்துட்டோம் செட்டில் அப்படின்னு அந்த இடத்துலேயே தோண ஆரம்பிச்சிருச்சா? இல்லை இன்னும் அது ஒரு இல்லை எனக்கு முண்டாசுப்பட்டி அப்பயே செட்டில்டுன்னு தோண ஆரம்பிக்கலை. முண்டாசுப்பட்டி முடிஞ்சு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதை தான் சொன்னேன். அப்போ தேட்டரில் அது நான் நிறையா பேட்டில் சொல்லியிருக்கேன். தேட்டரில் பார்த்துட்டு வரும்போது அப்படியே மக்கள் சூழ்ந்தது அந்த ஒரு வாரம் இருந்தது பார்த்தீங்களா. அந்த ஒரு வாரம் கழிச்சு எனக்கு அது தகட்ட ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஏன்னா அவ்வளோ ஃபோன் கால் அவ்வளோ இது ஏன்னா அப்படின்ற போது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருந்தது, நீ வளர்றமோ இல்லையோ இதை நம்ம தக்க வச்சுக்கணும், அதுக்கு மட்டும் பொறுப்போடு இருந்துடணும் அப்படின்றது மட்டும் எனக்கு இருந்தது. இன்ன வரை அது இருக்கு. அதுக்கான மெனக்கடல் என்னவா இருக்கு? ஏன்னா இப்போ ஒரு விஷயம் எடுத்துப்போம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
ஒரு சில பேர் வந்து அந்த ஒரு படத்தை 2 படத்தில் ரொம்ப அதிகமாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிப்பாங்க, கொண்டாடப்பட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்கங்கிற ஒரு கேள்வி ஒன்று வர ஆரம்பிச்சிருக்கும் மக்கள் மத்தியில். ஆனால் இப்போ நீங்கள் சொல்றீங்களா தக்க வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கான மெனக்கடை அந்த தக்க வைக்கிறது அது எதுக்குள்ளே அடங்குது? அது எதுக்குள்ளே அடங்குது அப்படின்னா பின்னாடி நம்ம வாழ்க்கையை நோக்கி பார்த்தோம்னா தெரியும். 15 வருஷம் ஆய்படாத பாடுபட்டுருக்கு. அதெல்லாம் நோக்கி பார்க்கணும் இருக்குல்ல. அது திகட்டி இருக்குச்சு அப்படின்றதுக்காக அதை எப்படி விட முடியும்? அந்த இதெல்லாம் நம்மளை கொண்டாடு என்னடா நீ எனக்குள்ளேயே அந்த கேள்விலாம் எழுந்ததா நீ? ஏன்னா நீ பெரிய ஒரு படம் நானே தகட்டிருமா உனக்கு அப்படின்னு. ஓகே. ஆனால் எனக்கு அந்த பொறுப்பு மட்டும் இருந்தது. நீ ஐயா பொரியலையோ லோவா பொரியலையோ இந்த இடம் கேப்சல் பண்ணிக்கணும், இந்த இடத்த நம்ம தக்க வச்சுக்கணும், அதுக்குண்டான வேலை என்ன வேணால் செய்யணுமா செய்யலாம் அப்படின்ட்டு. ஓகே. அதுதான் என்னை வந்து மீட்டர் பலமாக கொண்டு போனது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ நான் பண்ணுற நான் முதல் வந்து பண்ணியிருக்க படங்கள் பார்த்தீங்கன்னா நான் வச்சு இப்போ சம்பாதிச்சிருக்க காசோட நான் 2 மடங்கு அதிகமாக சம்பாதிச்சிருக்கேன். எனக்கு அது மேலேயும் பெருசாக நாட்டம் இல்லை. நம்ம வந்து சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும், பணம் நம்ம முக்கிய தேவை. ஆனால் சூஸ் பண்ணி இது பண்ணணும். சூஸ் பண்ணி மீன்ஸ் கதைகளை பார்த்து செலக்ட் பண்ணி இது பண்ணணும் அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்துகிட்டு இருக்கேன்னு நம்புகிறேன். அந்த இதுவும் கிடையாது. அதனால தான் அது மாதிரி வந்து இப்போ நான் நடித்த படங்கள்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது எனக்கு காட் கிஃப்டான அதில் எல்லாமே புது டைரக்டர்ஸ் தான் நிறையா என்னை உண்மையிலே அவங்க தான் தூக்கி விட்டாங்க. ஆமாம் நான் ஜெயிச்ச படங்கள் சரி நான் நடித்த படங்கள் மேக்ஸிமம் பாருங்கள் புது டேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க வந்து அது பெரிய கிஃப்ட்டு தான். அப்போ அவங்க நம்புகிறாங்க. ஆமாம் நான் நம்புறதோட அவங்க நம்பணும்ல ஃபஸ்ட்டு. இவன் இந்த கேரக்டர் பண்ணிட்டு வந்தாவேன் அப்படி இப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த பொறுப்புணர்ச்சிகள் பரவாயில்ல, நம்ம கரெக்டான லைனில் இப்போ ஏதோ கொஞ்சமாவது நடிக்கணும், டைரக்டர் சொல்கிறத செய்யணும் அப்படின்ற இந்த இது இருக்குல்ல. இதை மட்டும் நான் வந்து பொறுப்பாக கொண்டு போயிடலாம் அப்படின்றத இருக்கேன். நம்ம முன்னாடி ஒரு நேர்காணலில் பேசியிருப்போம். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் செய்த வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர்காணல் நம்ம பேசியிருப்போம். இது 2 விதமான ஒரு பார்வையில் நான் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வேலை பண்ணுறோம், ஒரு வேலை பண்ணும்போது நமக்கான வருமானம் வர ஆரம்பிக்குது, நம்ம ஓரளவுக்கு ஓகே கஷ்டப்பட்டோம், இப்போ கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும், ஒரு கம்ஃபர்ட்குள்ளே அடங்கிடுறோம் அப்படின்னு உங்களுக்கு அந்த ஒரு டைமில் வந்து தோண ஆரம்பிச்சுட்டா? ஏன்னா ஒரு வருமானம் வர ஆரம்பிக்குது, நம்ம கரெக்டான 3 வேளை சாப்பாடு, நல்ல உறக்கம் அப்படிங்கிற ஒரு சூழல் ஒன்று வந்திருக்கும் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போதும். அப்போ அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்திருக்கும்ல, இல்லைடா இது உடப்போம் ரிஸ்க் எடுப்போம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, எனக்கு அதை சொல்லுங்களேன். இல்லை இது ரிஸ்க் எடுக்குன்றது அதுதான் நான் சொல்கிறேன்னே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பெரிய ஆக்டர்ஸ் அவங்க இது வந்து எனக்கு கிடைக்கிறதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆமாம் கிடைச்சா நான் நடிக்கிற ஆள் தான். ஆனால் நான் நடித்தது பூரா பார்த்தீங்கன்னா சின்ன, அதாவது நிறையா இது பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் பூரா பார்த்தீங்கன்னா ஒரு குணச்சித்திர ஆர்டிஸ்ட். இவங்க இந்த படம் தான் தாய் கல்வி ஆகட்டும், மாநகரம் ஆகட்டும், மரதநாயகம் ஆகட்டும், முண்டாசுப்பட்டி ஆகட்டும், நீங்கள் எல்லா படமும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். இப்போ இந்த மாதிரி கிடைக்கும் போது எனக்கு அப்படின்னா போது இப்போ பெரிய ஆர்டிஸ்ட் படம்னா அவங்க தான் பேக் போனு, நம்ம போய் நின்று போகலாம் அப்படின்னு வந்து. இப்போ இது அப்படின்ற போது நம்மளே அந்த இடத்துக்கு தள்ளப்படுறோம். இந்த பங்களிப்பு இருக்குது எல்லாத்துக்கும் உண்டான கதாபாத்திரம். ஆனால் இது எனக்கு ஒரு இப்போ மன நிறைவாக இருக்குது. பண்ணுறோம், ஒன்று பண்ணி நமக்கு அந்த அளவு சம்பளம் கொடுக்குறாங்க, அதை பண்ணுறோம், அது உண்மையிலே அப்ளை ஆகுது அப்படி இப்படின்றது ஒரு விஷயம். ஆமாம் கண்ணுக்கு நேரம் பார்க்கும்போது அப்படின்ற போது அதுக்குண்டான ரிஸ்க் நம்ம எடுத்து தான் ஆகணும். இப்போ நான் வந்து கம்ஃபர்ட் ஜோப்பில் இருந்தாலும் இப்போ நான் நடிக்கிற படங்கள் நான் இப்போ இதுக்காக மறுபடியும் சொல்கிறேன்னா நான் என்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்காக அந்த ஜோனுக்கு நான் ஆக்சுவலி போயிடுறேன். நான் உள்ள பார்த்தீங்கன்னா தாய் கிழவே இப்போ ஆகட்டும் 24 கதை சொன்னார், கதை சொல்லும் போதே எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு, என்னடா அப்படி அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 27 நாள் மொத்தம் டேட்டு உள்ளே போகிறோம். ஆனால் சிவகார்த்தியன் சார் ப்ரொடக்ஷன் பெரிய ப்ரொடக்ஷன் அப்படின்னும் போது அதை பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த டப்பிங் கொண்டு வேலை வாங்கினது கொண்டு அவர் என்னை அப்படி வாங்கினார். ஏன்னா அப்போ அவரும் வரணும், ஆர்டிஸ்ட்டு அவருக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்ததுனால இந்த சீன் மட்டும் ஹாஸ்பிட்டல் சீன் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 மணி நேரம் போச்சு டப்பிங். அதனால தான் அந்த எஃபெக்ட் அது டைரக்டருக்கு தான் அந்த கிரெடிட் சேரும். இப்போ அங்கே நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் சொல்ல முடியாதுல்ல, சார் இவ்வளோதான் சார் வரும் அப்படின்னு சொல்லாமல் நான் அவர் விட்ட நான் எவ்வளோ தூரம் போகிறேனோ அவரை நம்ம கொண்டு வராருல. இப்போ நான் அதை அந்த இடத்துல நான் எப்படி கம்ஃபர்ட் ஜோனாக இருக்க முடியும்? கரெக்ட். இப்போ அந்த இடம் வந்து உண்மையிலே அது பேசப்பட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டப்பிங்கில் அவ்வளோ வேலை ஆகுனார் என்னை. நான் வந்து வழக்கம் போல் ஏமானின்னு ஒன்று பேசினேன், அது இல்லைனே அப்படின்ட்டார். அது அப்படி இல்லைனே அப்படின்னு
அதெல்லாம் சும்மா நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. அவன் அந்த மாதிரி டேரக்டர்ஸ்டே நிறையா வந்து அது இல்லைண்ணே அப்படின்ட்டு ஊரெலாம் நான் என்னென்னா வழக்கம்லாம் மாப்பிள்ள ஊரெல்லாம் சுற்றி தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வீட்டில் இருக்க கதவை நம்ம திறக்காமல் உள்ளேருந்து பொஞ்சாதி தந்துட்டா அப்படின்னு. அப்படி இல்லைண்ணே, இல்லை ஊரெல்லாம் சுற்றி போகும்போது அப்படின்றது ஒரு நார்மலாக சொல்லுங்கள். வீட்டுக்கு போகும்போது என் கதவை நான் திறக்காமன்ற சோகமாக சொல்லுங்கள். வீட்டில் இருந்து பொஞ்சாதி திறந்து விடுறத சந்தோஷமாக சொல்லணும்னு இது நடிப்பில் கொண்டு வரலாம். குரலில் எப்படி அப்படின்னும் போது நான் சாரி என்னென்ன நான் சொல்கிறேன் நீங்கள் பண்ணுங்கண்ணே அப்படின்னு. அப்புறம் அந்த ட்ரைனிங் கொடுத்தாரு. ஓகே, இதுதான் சொல்கிறேன். இப்போ இது நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தால் அது நம்ம கற்றுக்கிறோம்ல நிறையா விஷயங்கள். அதனால சினிமாவை பொறுத்தளவுலாம் வந்து சம்பாதிக்கின்றது வேறு. அதுதான் கொடுக்குறதுனால தான் அவ்வளோ சம்பளம். அதனால ரிஸ்க் எடுக்கிறது தான். இன்னொன்று என்ன அப்படின்னு நான் நினைப்பேன்னா, எனக்கு நான் ஒரு பேத்தர்ன் வச்சுருப்பேன். போய் இப்போ நடிக்க நிற்கணும்னா இவ்வளோ லைட்ஸு எல்லாமே நமக்காக தான் இருக்குது. இந்த தாண்டி நம்ம வெளியே போயிட்டால் ஃப்ரீயாக தான் இருக்க போகிறோம். நம்ம வந்து போட்டு 10 மணி நேரம் பண்ண போகிறாங்க, இந்த ஒரு ஷாட் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த இடம் மட்டும்தான், இந்த ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அதுக்கு உண்டானது அவங்க இது. இதை தாண்டி போயிட்டோம்னா நீ சுதந்திரம் தான், நீ எங்கே வேணாலும் சேர போட்டு உட்காரலாம், பேசலாம், ஜாலியாக பேசலாம் அப்படின்றது. அந்த ஜோன் மட்டும் நான் வச்சுருப்பேன். அதனால வந்து எனக்கு வந்து அது ரொம்பவும் உதவுது. நம்ம போனோம் அப்படின்னோம்னா அந்த சீனுக்கு என்ன பாடுபடணுமோ, இப்போ இவ்வளோ பேர் நமக்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு மனநிலையை வச்சுக்குவேன் நான். ஆமாம், லைட்டு நமக்காக தான் லைட் ஆஃபீஸர் லைட் பிடிக்கிறாங்க, தர்மா பிடிக்கிறாங்க, டீ கேட்டால் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு? அந்த இதுக்கு தான். அதே மாதிரி நம்மளை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 12 மணி நேரம் போட்டு வாங்க போகிறத வந்து நில்லுங்க டைலாக் அப்படின்ற போது அந்த இடத்துல மட்டும் ரொம்ப இதாக இருப்போம், ஷார்ப்பாக இருப்போம் அப்படின்னு நான் நினைப்பேன். ஓகே, நீங்கள் தாய்கழிவை பற்றி பேசினேன், நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக உங்களுடைய கதாபாத்திரம் மட்டும் ஒரு மாதிரி தனியாக பல பேருக்கு கனெக்ட் ஆனிச்சு. ஏன்னா அந்த கதாபாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய வழி சிரிச்சுக்கிட்டு நிறைய இடத்துல நகர்ந்து போனாலும் அது பெரிய கஷ்டம்தான். அது அதாவது துணைங்கிறது அரவணைப்புக்கு மட்டும் கிடையாது, அனுசரணைகளுக்கும் இருக்கு, அங்கே அன்பை பகிர்றதுக்கும் அந்த துணை தேவைப்படுது. அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதாபாத்திரமே நகர்ந்துருக்கும். கடைசியா அந்த ஒரு 2 பேரும் மாலை மாத்திக்கிற அந்த சீன் பாடா ஒரு மனநிறைவு வந்து எல்லாருக்குமே அங்கே ஜஸ்டிஸ் கிடைக்கும் போது இவருக்கான ஜஸ்டிஸ் என்ன இங்கே இருக்குப்பா. அதுதான், அது நீங்கள் நினைக்கிறதோட ஒரு டைரக்டர் எவ்வளோ பெரிய ஆளுமை அப்படின்னா, நான் என்னென்னா அதுதான் இந்த டைலாக் இந்த இது ஹாஸ்பிட்டல் சீன் முடிஞ்சு டைலாக் முடிஞ்சு இப்போ அவங்க ராதியா மேம் கேட்பாங்க அந்த பையன்ட்ட, என்னடா வந்து அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு. யார் மாப்பிள்ளன்னு நான் என்ன யோசிச்சேன்னா, இப்போ நான் அப்படியே பயங்கர பெருமிதமாக இப்போ நம்ம வந்து அங்கே நடிச்சு பிழிஞ்சிட்டோம் அப்படியே யாராவது ஒரு ஆள் வெடிக்கு கூடியா அப்படின்னு தேட்டர்லேருந்து அப்படின்னு பார்த்தா ஒரு இது கூட வரல. ஓகே, நான் அதை யோசிச்சு பார்த்தா அதுதான் டைரக்டரோட இது. இப்போ இந்த சீன் முடிஞ்ச உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க மருமகளை கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் பார்த்தீங்களா, அது சாப்பிட்டுருச்சு. அவங்க சொல்லவே நீங்கள் அதுதான் உண்மை. அது ராதியா மேம் அந்த சீன்ஸே அவங்க பேலன்ஸ் பண்ணி. ஆமாம், இது மறந்துருச்சு. ஆமாம், நான் அப்படித்தான் நினச்சேன். நான் ஒருத்தன் சொல்லிட்டான்னா நம்ம வந்து ஏதோ நம்ம சைன் பண்ணிட்டோம் அப்படின்னு யாருமே இல்லை. அதுதான் ஒரு டேரக்டரோட மேஜிக். அது மேஜிக்கில் தாண்டி அது ஒரு ஆளுமை. அது எமோஷனல்ஸ் வந்து போயிட்டு இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னது தான். இப்போ அது சிங்கப்புலியனுக்கும் பாலசரவனுக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும் எமோஷனல்ஸ். என்னது ஏன் தனியாக நிற்கிது அப்படின்னா அவங்க உறவு முறைகளோடு போயிடுறாங்க. நம்ம எப்பயுமே அது வந்து பேசிக்காக ஒரு நினைக்கிறேன் அவன் பாவண்டா அப்படின்னு ஒரு சிம்பத்தி தான் அது. ஆனால் நான் சீன் படியே நான் அப்போ தான் நான் ஒரு சாதாரண ஆள் இல்லடா அந்த டேரக்டர் அப்படின்ட்டு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ கூட மறுபடியும் போடுங்க அந்த இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பென்னி கொடு அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, யாராவது கத்திருப்பாங்க, தேட்டரில் கத்திருப்பாங்க. நான் அப்படின்னா நான் நினச்சேன் சரி அந்த சீன்ஸ் வெயிட் ஆயிடுச்சுனா அப்படின்னு. அப்போ தான் யாருமே ஒன்றுமே சொல்லலை. நான் அப்போ தான் பார்த்தா அப்புறம் யோசிச்சு பார்த்து அப்புறம் நம்ம யோசிச்சு பார்த்தா அதை விட இந்த மருமகள் சீனு அவங்க சொல்கிற அட்வைஸு தூக்கி சாப்பிட்டுச்சு. அப்படியே கண்கலங்கிற ஒரு பெண்ணியம்னா என்ன, ஒரு பொம்பளைன்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது அப்படி மனசு இது. அது மேமும் சூப்பராக பண்ணிட்டாங்க. இந்த மேஜிக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேஜிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு டைரக்டராக ஒரு காட்சிக்குள்ளேயே அதுதான் அந்த டைரக்டர்ன்றது. அதாவது
அதில் பாலசரவணன் எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சரிசமமான கதாபாத்திரங்களாக தான் இருக்கும். அதில் வந்து இப்போ என்னதை நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னா நான் தனியாக தெரியுறதுனால நானும் அந்த உறவு முறையில் தான் இருப்பேன். ஆனால் தூர சொந்தம். ஆமாம், அதனால் என் பிரச்சனை தனியாக தெரியுறதுனால அந்த இதாக இருந்தது. அதான் என்னையுமே இது டைரக்டர்ஸ் ஒன்று நினச்சாங்கன்னா நான் அப்போ இருந்து சொல்கிறது தான், டைரக்டர்ஸ் முடிவு பண்ணுறது தான். நான் இதெல்லாம் அங்கே நினச்சி அப்போ பார்த்தா அப்பதான் நினச்சேன், நம்ம வந்து பெரிய நடிச்சுட்டா கூட என்னன்னாலும் அது டைரக்டர் கையில் தான் இருக்குது. அந்த மாதிரி கதை முடியும் போது அது எப்படி போய் ஆமாம் அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் அதே மாதிரி பென்னி குக்குன்னு எழுதும் போது தான் கைத்தட்டினாங்க. அப்போ தான் ரிவீல் ஆகுது அவங்களுக்கு. ஆமாம், அப்போ டேரக்டரோட சக்ஸஸ் தானே அது. கண்டிப்பாக அது வந்து இங்கேருந்து அப்படின்னா அது ஒரு ஆர்டிஸ்ட் சக்ஸஸாக இருக்கும். பென்னி குக் கொடுத்துருங்கடா, அவன் பாவம் ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ கத்திருந்தாடா, அவன் ரொம்ப எமோஷனலாக பேசியிருந்தாடா அப்படின்ற ஒரு வார்த்தை கூட ஆடியன்ஸ்கிட்ட வரல. ஆனால் யார் மாப்பிள்ளை அப்படின்னோடனே அந்த பென்னி குக்குன்னு அந்த லாஸ்ட் எழுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாப்ஸ் இருந்தது. புரியுது. அது ஒரு டைரக்டர் சக்ஸஸ் தானே. அது கொண்டு வர்றதுன்றது பெரிய விஷயம். ஓகே, சினிமாவுடைய வாய்ப்புகளை தேடிட்டு இருக்கும்போது நம்ம அதிக படங்கள் பார்ப்போம். ஆமாம், ஏதாவது ஒரு படம் வந்து பார்த்து அந்த நைட் ஃபுல்லாக என்ன இந்த படத்தில் இந்த ரோல் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் ஒன்று கிடைச்சணும்யா, ஒரு மாதிரி பண்ணிட்டாங்களே இந்த ரோல் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருந்த ஒரு படம் அந்த காலகட்டம்? அப்படி ஒரு படம் கிடையாது, நிறையா படங்கள் பார்க்குற, நிறையா படங்கள் அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. ஆமாம், ஆயிருக்கு, நிறையா ஆயிருக்கு. சுப்பிரமணியபுரம்லாம் பார்த்து அப்படி இருந்துச்சு. அதில் நமக்கு ஒரு சீனாவது கிடச்சிருக்காதா அந்த மாதிரி அப்படி நிறையா படங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ குணச்சித்திர கதாபாத்திரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவாக பண்ணுறது கதையின் நாயகன் நான் எங்கே தலைவா, ஹீரோவெல்லாம் கிடையாது தலைவா, அந்த ஆசையெல்லாம் இல்லை. மிடில் கிளாஸ் அமைஞ்சது தலைவரை, அமைஞ்சது நான் தான் நிறையா பேட்டில் சொல்லிட்டேன். கரெக்ட். அது கதையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக விஜயலட்சுமி அதுதான் இந்த குணச்சித்திரமாக தான் இருப்போம் எல்லாருமே. ஒவ்வொருத்தவங்க பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. விஜயலட்சுமி மேம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அவ்வளோ, அதாவது நெகட்டிவ் ஷேடு கூட கிடையாது, ஆனால் அவ்வளோ கேரி பண்ணிக்குவாங்க. அவங்க திட்ட தான் நான் வந்து பாவமாக தான் எனக்கு வந்து மதிப்பு ஏறிச்சே தவிர அந்தளவு அவங்களும் நடிச்சிருப்பாங்க. ஏன்னா ஹீரோன்றது நான் ஹீரோவோட நேரம் பயணிக்கிற தலைவர அவங்கள பற்றி தெரியும். அவங்க நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், அவங்கள ரொம்ப கஷ்டம் தலைவா. ஹீரோன்றது சாதாரண விஷயமே கிடையாது. அவங்கள நான் நினைக்கிறோம் சாதாரணமாக போய் கேரவனில் போய் படுத்துனாங்க வராங்கடா, ஆனால் அவங்க அவ்வளோ மனக்கல் அப்படி படுத்தாதான் அவங்களால எதிர்க்க முடியும். ஏன்னா அவங்க வந்து ஆப்பிள் மாதிரி வந்து நின்னாதான் என்ன கோவம் அவங்கள எவ்வளோ இருந்தாலும் அப்படி ஸ்க்ரீனில் அவங்கள பார்க்கும்போது அப்படி இருக்கணுன்றதுக்காக தான் அவங்களே அது வந்து சிறைமாக தான் இருக்கும். நம்ம நினைக்கிறோம் போய் டக்குன்னு அவங்க அது வேறு வழியில் அங்கே போய் தான் இருந்தாலும் வரும்போது பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி உடம்பு மெனக்கடல் அந்த மாதிரி தான் இருக்கும். அவன் எவ்வளவு பிரியாணி இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுருந்தாலும் அவங்க வந்து அதை சாப்பிட முடியாது. அதுவே எப்படி இல்லாமல் சாப்பிட்றது வேற, இருந்து சாப்பிடாம இருக்கிறது வேற இல்லை. அதுக்கு நான் தகுதி இல்லாத ஆள் தான். நான் எப்பயுமே ஃப்ரீடமாக நான் இப்போ வரும்போது கூட பிரியாணி சாப்பிட்டு தான் வந்தேன். வெளிப்படையாக அதை சொல்கிறது இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, அதுக்கு நான் தகுதி இல்லாத ஆள் அப்படின்னு. தகுதி இல்லாத ஆள்னா நான் அதுக்கு மெனக்கடணும்ல. நான் இப்போ இதாக இருக்கணும், கட்டுக்கோப்பாக ஜிம்முக்குலாம் போய்ட்டு வரணும், வந்து இருந்துருக்கணும். இப்போ உட்காந்து வந்து வெளியே வந்து இப்போ ரசிகர்களை பார்த்தோன்னா அந்த இது காட்டணும், கை எவ்வளோ பின்னாடி பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி ஒரு படம் வந்து நிற்கிது அப்படின்னா ஹீரோ போய் மெனக்கடணும் கூட இருந்து. ஏன்னா நம்ம படம் எப்படியாவது வெளியே வந்து ஆகணும் அப்படின்ட்டு ஓடுறதுக்கு வந்து அந்த அளவு இது பண்ணணும். அவ்வளோ இருக்குது தலைவரை நம்ம. ஆமாம், இதுக்கு நான் வந்து இதில் வந்து காவாசி தான் இருப்பேன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி உடம்பு ஃபிட்டு அவ்வளோவா கிடையாது நமக்கு, எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதுக்குன்னு மெனக்கட்டல் இருக்குன்னு சொல்லுவார். புரியுது. ஆனால் இப்போ நான் மிடில் கிளாஸை வச்சு நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மிடில் கிளாஸில் ஓகே இந்த கதைக்குள்ளே இவர்கள் நாயகராக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது அந்த கதை ரெடியாகி வந்திருக்கும்னு வச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் வந்து இங்கே சேஞ்ச் ஓவர் ஆகுதுல, இவர்களுக்காக ஒரு கதையை, இந்த கதைக்கு இவங்க தான் இருக்க முடியும், இதில் வந்து ஒரு கதாநாயகன் வர வேணாம், இந்த கதைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நாயகனாக இருந்தால் போதும், அந்த மாதிரியான அப்ரோச்சஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சா? இல்லை, இதுவரை இல்லை தலைவர், அந்த மாதிரி இல்லை. ஒரு 2 கதை சொன்னாங்க, அது பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது, அது இன்னும் முடிவாகலை. ஏன் அப்படின்னா அதில் பல காரணங்களும் இருக்குது, அது சில சொல்ல முடியாத காரணங்கள் இருக்குது. சரி, அதனால் வந்து நான் முன்னொன்று என்ன அப்படின்னா, நான் அதுக்கு வெயிட் பண்ணால் தானே வருவாங்க. நம்ம வந்து சரி வந்துட்டோம், இப்போ சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் இப்போ தான் இப்போ
நான் என்ன சொன்னேன், இது கிடச்சிச்சுன்னா இதனால எனக்கு 4-5 படம் கிடைக்கும் அப்படின்னா எனக்கு அந்த மனப்பாக்கம் தான். ஓகே. சரி நம்ம இதை பண்ணிட்டோம், இப்போ அடுத்து வந்து வெயிட் பண்ணி ஒரு நல்ல கதையா அப்படின்ற அளவு இல்லை. ஓகே. இன்னொரு எனக்கு அந்த வயசுக்கு இல்லை. ம் 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 சினிமாவை பொறுத்தளவு உங்களுக்கு நல்லா தெரியும், எந்த அளவு நம்ம ஓடுறோமோ ஓடிக்கிட்டு அப்புறம் வந்து ஆமாம் அப்படி தான் இது உண்மை. ஏன்னா எவ்வளோ பெரிய ஜாமாவை பார்த்தோம் சினிமா, அது நம்மளாம் ஏமாத்துறோம். அது அது மாதிரி கிடைக்க வாய்ப்பை முடிஞ்சளவு நம்ம இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் என்னோட பெரிய நோக்கம் இருக்குது. ஆமாம், இதை வச்சு ஒரு கோல் அப்படி இப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி இப்போ மிடில் கிளாஸ் மாதிரி கதை வந்தால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அந்த மாதிரி இப்போ 2 கதை வந்திருக்கு. அது சில ப்ரொடக்ஷன் அந்த இது ஒன்று இருக்குல்ல. ஓகே ஓகே. இந்த மாதிரி இப்போ தனியாக இப்போ எனக்குலாம் பெரிய ஆசை என்னன்னா, ஒரு ஹீரோ இருக்காருன்னா அவரோட நம்ம சப்போர்ட்டிங் இருக்கணும். இதில் வந்து நம்ம பங்களிப்பும் கொஞ்சம் இருக்கணும். ஓகே ஓகே. அந்த இதுதான். ஏன்னா இதில் ஒரு நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. என்ன நம்ம வந்து எதுனாலும் ஹீரோ தான், நம்ம வந்து நடிச்சோமா வந்தோமா அந்த இது ஒன்று இருக்குது. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும். ஒரு படம் ஒன்று பார்க்க நம்ம பங்களிப்பு அதில் கொஞ்சம் இருந்ததுப்பா அப்படின்ட்டு அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு போதுன்ற மன நிறைவு தான் இருக்குது. எனக்காவது ஒரு நாள் இப்போ உதாரணத்துக்கு இந்த லாக்டவுன் டைம் வச்சு நான் ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன். லாக்டவுன் டைமில் ஷூட்டிங் எதுவுமே போகலை. லைட்டு ஹீட்டு அந்த ஆக்ஷன் கட் எதுவுமே இல்லை, அந்த ஒரு பரபரப்பு எதுவுமே இல்லை. அப்போ எப்படி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக மனநிலை? அது ஒரு 3 மாதம் கொஞ்சம் படம். ஏன்னா அப்போல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கேன் வீக்கில், பேச்சுலர் அது இதுன்னு ஓடிக்கிட்டு. கரெக்டு. அப்படியே டக்குன்னு ஒரு 3 மாதம் நின்றோடனே Meriba Paneer Soda. I trust Meriba. Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.